ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறை எமது வானொலி களஞ்சிய தொடர். விளக்கமளிப்பவர் பரமக்குடி மே. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடுபவர் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். ஒன்றாம் பகுதி. இப்பகுதியில் இடம்பெறுவது நக்கீரதேவ நாயனாரின் கோபப்பிரசாதம். நக்கீரர் எழுதிய கோபப்பிரசாதம் என்னும் நூல் 99 அடிகளைக் கொண்ட ஆசிரியப்பாவால் அமைந்த நூல். அருட்கடலாகிய சிவபெருமான் உயிர் தொகைகளின் மாட்டு பேரருள் கொண்டவர். அருளே வடிவமாக அமைந்து அப்பெருமான் யாவர் மாட்டும் சினம் கொள்வாராயின் அந்த சினமும் அம்மக்களின் பால் கொண்ட பேரருள் திறத்தின் விளைவாகும். அச்சினம் அவ்வுயிரை ஒருத்து நல்வழிக்கண் செலுத்துதல் பொருட்டே ஆகும். எனவே அந்த சினத்தையும் அருட்பேறு என சான்றோர் கூறுவர். இந்த நூலில் இறைவனுடைய மரக்கருணையை கோபம் என்றும் அதனால் விளைந்த நன்மைகளை பிரசாதம் என்றும் நக்கீரர் கூறுவதால் இந்த நூல் கோபப்பிரசாதம் என பெயர் பெற்றது. குறையாத பெருமையுடைய தேவர்களின் தலைவன் சிவபெருமான். அவனை ஐம்புலத்து அறிவால், சிந்தையால், கிருமினாவால் புகழ்ந்து பேசுகின்றனர். இறைவனின் திருவடியாகிய சிவானந்த அனுபூதி தரும் அவன் ஒருவனே. அவன் சிவசக்தியாகிய இருவகை வடிவில் உள்ளான். அவன் கடந்த நிலை, கலந்த நிலை, கவர்ந்த நிலை என்னும் மூவகை இயல்புகள் கொண்டுள்ளான். கடவுள் எல்லாவற்றிற்கும் எல்லோர்க்கும் அப்பாற்பட்டு மிக மேலானவனாக இருப்பது கடந்த நிலை எனப்படும். அப்போது அவன் சிவன் எனப்படுகிறான். எல்லா பொருள்களிலும் எல்லா உயிர்களிலும் பிரிவர இயைந்து நின்று இயக்குவது கலந்த நிலை எனப்படும். இதனை அந்தர்யாமி எனப்படுவர். அப்போது அவன் சக்தி எனப்படுகிறான். தம்மை வழிபடுவோருக்கு அவர்கள் விரும்பும் திருவுருவங்களில் தோன்றி காட்சி தந்து அவரது உள்ளத்தை கொள்ளை கொள்வதுதான் கவர்ந்த நிலை எனப்படும். எனவேதான் ஞானசம்பந்தப் பெருமான் என் உள்ளம் கவர்கள்வன் என்றார். அப்போது அவன் முருகன் எனப்படுகிறான். இம்மூன்றையும் சத் சித் ஆனந்தம் என மூவகையில் கூறினர். உண்மை, அறிவு, மகிழ்வு இம்மூன்றாகவும் இறைவன் உள்ளான். ருக், யஜுர், சாமம், அதர்வணம் என 4 வேதங்களாயிருக்கிறான். பஞ்சபூதங்களாகிய நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயமாக இருக்கிறான். காஞ்சியில் நிலமாக, திரு ஆனைக்காவில் நீராக, காலத்தியில் காற்றாக, திருவண்ணாமலையில் நெருப்பாக, சிதம்பரத்தில் ஆகாயமாக விளங்குகிறான். எனவே பஞ்சபூதங்களும் அவன் வடிவு. கலை, புவனம், வண்ணம், மந்திரம், பதம், தத்துவம் எனப்படும் 6 அத்வாக்களாகிய 6 வகை ரதங்களை உடையவன். சரிகம பதனி எனப்படும் 7 வகை சுரங்களாக இருப்பவன். குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இளி, விளரி, தாரம் என இந்த சுரங்கள் தமிழில் கூறப்படும். மிடற்றால் குரலும், நாவினால் துத்தமும், கைக்கிளையும், தலையால் உழையும், நெற்றியால் இளியும், நெஞ்சால் விளரியும், மூக்கால் தாரமும் உண்டாகின்றன. மயில் அகுவுதல் குரலுக்கும், காளை கத்துதல் துத்தற்கும், ஆட்டின் குரல் கைக்கிளைக்கும், கொக்கின் குரல் உழைக்கும், குயிலின் குரல் இளிக்கும், குதிரை கணைப்பது விளரிக்கும், யானை புளிறுதல் தாரத்திற்கும் உவமைகளாயின. எனவே இறைவன் இசை வடிவன் ஆதலால் 7 இசையாய் இசை பயனாய் இருக்கிறான் என்று தேவாரம் பேசும். இறைவன் என் குணத்தான் எனப்படுகிறான். தன்வயத்தனாதல், தூய உடம்பினனாதல், இயற்கை உணர்வினன், முற்றறிவாளன், இயல்பாக பாசங்களினின்றும் நீங்கியவன், பேரருள் உடைமையானவன், வரம்பில் இன்பமானவன், முடிவில்லா ஆற்றல் உடையவன். எனவே
எண்வகை ஞானமும் அவனிடத்தில் உண்டு. மவ்வல், முல்லை, கடம்பு, வஞ்சி, நெய்தல், பொன்னாவரை, கொன்றை, வில்வம் ஆகிய 9 வகையான மலர்களும் சிவபெருமானுக்குரியவை. இறைவன் திருமுடியாக சாந்தியாதீத கலையும், திருமுகமாக சாந்தி கலையும், திருமார்பாக வித்யா கலையும், குய்யமாக பிரதிஷ்டா கலையும், முழந்தாள் மற்றும் பாதமாக நிவர்த்தி கலையும், ரோமமாக புவனமும், தோலாக எழுத்துகளும், உதிரமாக மந்திரங்களும், நரம்பாக சொற்களும், எலும்பு மற்றும் தசையாக தத்துவங்களுமாகிய 10ஐயும் கொண்டு பிராணனாகிய பரமசிவன் விளங்குதலால் 10 வகையாகிய பரமன் என போற்றப்படுகிறார். அரிய கருத்துக்களை கூறும் வரிகள் இவை. ஒடுங்கா பெருமை கும்பர் கோனை அடங்கா இம்புலத்து அறிவில் சிந்தை திருமினாவால் கிளத்தும் பரமே ததன ததரீன ததன அதா அன்று ஒரு வகை தேவரும் இருவகை திறமும் மூவகை குணமும் 4 வகை மேதமும் ஐவகை பூதமும் 6 வகை இரதமும் 7 வகை ஓசையும் 8 வகை ஞானமும் 9 வகையாம் ஒன்மலச் சிறப்பும் நன நன நனே நன பத்தில் வகையும் ஆகிய பரமனை பத்தில் வகையும் இறைவன் இன்ப வடிவாக உள்ளவன், நினைப்பவர்க்கு அமுதம் போன்றவன். செம்பொன், மணி, தேன், பால் தஞ்சமென்று ஒழுகும் சிவனடியார்களுடைய நெஞ்சத்தினின்றும் பிரியாமல் இருக்கின்ற நிமலன். நீடு உயர்ந்த கைலை மலையில் வசிப்பவன். ஞாயிறு, திங்கள், அக்னியாகிய முக்கண்களை உடையவன். முதல்வன், மூர்த்தி. வஞ்சனையை தவிர்த்து உள்ளம் உருகி கலந்து கசிந்து தன் திருவடி இணைகளை நினைந்தால் அங்கு தோன்றி காட்சியருளும் குற்றமற்றவன். தேவதேவன், சிவலோகநாதன், பாப விநாசனன், ஒளிவடிவினன், மூங்கில் போன்ற தோள்களை உடைய உமாதேவியை இடப்பாகத்தில் கொண்ட அர்த்தநாரீஸ்வரன். தாய் தந்தை நிற்பவன், உயிர்களை தாங்கி நிற்கிறான். சொல்லும் பொருளுமாகிய ஜோதியன், மலையாகவும் கடலாகவும் ஆகிய திருநீலகண்டன். தோற்றம், நிலைபேறு, முடிவு என இருக்கும் பழமையானவன். நெற்றியில் திருநீறு திகழும் நித்தியன். முத்தன், வாக்கிற்கும் மனத்திற்கும் எட்டாத மெய்ப்பொருளன். கொன்றைப்பூ கமழ்கின்ற சடையன், புண்ணியநாதன். எத்தன்மையன் என அறிய இயலாதவன் என நக்கீரர் புகழும் வரிகள் இதோ. இன்பனை நினைவோர்க்கு என்னிடை அமுதை செம்பொன்னை மணியினை தேனினை பாலினை தஞ்சமென்று ஒழுகும் தன்னடியார்த்தம் தஞ்சமென்று ஒழுகும் தன்னடியார்த்தம் நெஞ்சம் பிரிய அடியார்தம்
நெஞ்சம் பிரியா நிமலனை நிமலனை நீடு உயரு செந்தழல் பவள சேன் உருவரையனை முக்கட் செல்வனை முதல்வனை மூர்த்தியை கள்ளம் கைவிட்டு உள்ளமது உருகி முக்கண் செல்வனை முதல்வனை மூர்த்தியை கள்ளம் கைவிட்டு உள்ளமது உருகி முக்கள் செல்வனை முதல்வனை மூர்த்தியை கள்ளம் கைவிட்டு உள்ளமது உருகி கலந்து கசிந்துதல் கடல் இணையவையே கலந்து கசிந்துதல் கடல் இணையவையே நினைந்திட ஆங்கே தோன்றும் நிமலனை நினைந்திட ஆங்கே தோன்றும் நிமலனை தேவதேவனை தேவதேவனை திகழ் சிவலோகனை பாவநாசனை படர் ஒளி உருவனை வேயார் தோழி மெல்லியல் கூரனை தாயாய் மண்ணுயிர் தாங்கும் தந்தையை ததர சொல்லும் பொருளும் ஆகிய சோதியை கல்லும் கடலும் ஆகிய கண்டனை தோற்றம் நிலை ஈராகிய தொன்மையை நீற்றிடை திகழும் நித்தனை முத்தனை வாக்கும் மனமும் இறந்த மறையனை பூக்கமள் சடையனை புண்ணியநாதனை இணைய தன்மையல் என்று அறிவறியவன் இத்தகைய பெருமை கொண்ட சிவபெருமானை விடுத்து வேறு எவரையும் தெய்வம் என நினைப்பது முயலை விடுத்து காக்கை பின் போகின்ற செயலை போன்றது. அவ்வாறு செல்வோர் கீழ்மக்கள் கையில் விளக்கை வைத்துக்கொண்டு மின்மினி பூச்சியை நாடும் சிறப்பில்லாதவர்கள் ஆவர். ஆடையை கச்சமாக கட்டிக்கொண்டு கடுந்தொழில் செய்ய இயலா கீழான தேவரை தெய்வமென எண்ணி பித்தரை போன்று ஆரிய புத்தகப்பேய் கொண்டு புலம்பி பெருமையை பேசுவர். அதாவது இறைவனை வழிபட செம்மொழியாம் தமிழே போதும் என்கிறார் நக்கீரர். வீண் பெருமை சொல்லுவோர் பேதையராவர். பூமியில் உன் தலை
மீன் என் தலை என் பலம் என்றால் அதனை அறுத்து நிற்போர் ஒருவரும் இல்லாமையில் கோபமுடையவராவர். பெருநெறி விடுத்து பொய் பேசி நிற்பர். தேவர்களானால் இன்னோரை வருத்தினர், இன்னோர்க்கு அருளினர் என்று அரிய உலகின் முன்னே உரைப்பதில்லை என்றாலும், ஆடு போல கூடி நின்று அழைத்தும், மாக்கள் போல அதாவது விலங்குகளைப் போல விருப்பம் ஏற்படும் போது உண்டும், இப்படி உள்ள ஞானத்தை அப்படி அமைத்தும், இன்ன தன்மையன் என இப்பெரிய உலகில் முன்னே அறியாத மூர்க்கரை, அதாவது ஆறறிவு பெறாத மக்கள் உருவாய் காணப்படுவோரை, இப்போதே இவ்வுலகை விட்டு கொண்டு செல்லாத யமனின் தவறு பெரிது, அவன் தவறு பெரிதுடைத்து என யமனை இகழ்வது போல இறைவனை வணங்காதாரை இழித்து பேசுகிறார் நக்கீரர். இதனை நாம் நன்குணர்ந்து இறைவனை போற்றுவோமாக. திருச்சிற்றம்பலம். தன்னை முன்விட்டு தாம் மற்ற நீனைப்போர், தன்னை முன்விட்டு தாம் மற்ற நீனைப்போர், தாம் மற்ற நீனைப்போர், தாம் மற்ற நீனைப்போர், மாமுயல் விட்டு மாமுயல் விட்டு காக்கை பின் போம் கணவர் போலவும், காக்கை பின் போம் கணவர் போலவும், விளக்கங்கு இருப்ப மின்மினி கவரும், விளக்கங்கு இருப்ப மின்மினி கவரும், அளப்பரும் சிறப்பில் ஆதர் போலவும், ஆதர் போலவும், ஆதர் போலவும். நல்ல திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறையின் 21ஆம் பகுதி கேட்டோம். இப்பகுதியில் இதுவரை இடம்பெற்றது நக்கீரதேவ நாயனாரின் கோபப் பிரசாதம். விளக்கமளித்தவர் பரமக்குடி மீ. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடியவர் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலியின் களஞ்சியத் தொடர்.